வணக்கம். கல்கியின் சிறுகதை புஷ்ப பல்லக்கு. புஷ்ப பல்லக்கு வீராசாமி நாயுடு ஒரு பெரிய ஒப்பாரி வைத்தான். காலங்கெட்டு போச்சுங்க. இந்த பாலும் மோட்டார் வண்டி வந்தாலும் வந்தது, எங்கள் பிழைப்பில் மண் விழுந்து விட்டது என்றான். சமீபத்தில் கிராமத்துக்கு போயிருந்தேன். வாய்க்கால்களில் புது ஜலம் ஆனந்தமாக ஓடிக்கொண்டிருந்தது. விதை தெளிக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் பிரகிருதி தேவி நித்தியோத்சவம் கொண்டாடி கொண்டிருக்கிறாள். ஆனால் வாழ்க்கை மட்டும் ஒரே மயான காண்டமாக இருக்கிறது. சோகரசத்தை தேடி இந்நாளில் நாடகங்களுக்கு போவது எவ்வளவு அறிவீனம்! அசல் சரக்கு கிராமங்களில் எவ்வளவு வேண்டுமானாலும் இலவசமாய் கிடைக்கிறதே என்று எண்ணினேன். அக்காலத்தில் 20 வருஷங்களுக்கு முன்னால் வீராசாமி நாயுடு நல்ல நிலைமையில் இருந்தான். கோயில் திருவிழாக்களிலும் கல்யாண ஊர்வலங்களிலும் அப்போதெல்லாம் புஷ்ப பல்லக்கு அதிக கிராக்கியாயிருந்தது. தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய சுமார் 30 ஊர்வலங்களுக்காவது புஷ்ப பல்லக்கு கட்டுவான். ரூபாய் 300க்கு குறையாமல் சம்பாதித்து விடுவான். அந்த நாள் போய்விட்டது. இப்போது 2 வருஷமாக ஒரு கிராக்கி கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. போன வருஷத்தில் ஒரு கிராக்கி வந்தது. அச்சாரங்கூட வாங்கிவிட்டேன். ஆனால் கை கேட்டியது வாய் கெட்டாமல் போய்விட்டது என்றான். ஓஹோ, அதென்ன விஷயம் என்று கேட்டேன். நாயுடு விவரமாக சொன்னான். அவன் சொன்னதிலிருந்தும் இன்னும் கிராம முன்சீப்பு கிண்டாமணி முதலியாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டதிலிருந்தும் வெளியான விவரங்களை கீழே தருகிறேன். அவ்விவரங்களில் சிலவற்றை நேயர்கள் அனுசிதம் என்று கருதக்கூடும். ஆகவே கொஞ்ச நேரத்துக்கு நேயர்கள் எல்லாரும் அன்னபக்ஷிகளாக மாறக்கடவீர்களாக. நீரையும் பாலையும் கடந்து வைத்தால் எப்படி அன்னபக்ஷியானது நீரை நீக்கி பாலை மட்டும் அருந்துமோ, அதுபோல் நீங்களும் உசிதமான பகுதிகளை விட்டுவிட்டு அனுசித விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வீர்களாக. கோவிந்தகுடி கிராமத்து முசாபரி பங்களா இலவுபட்ட பாடுபட்டது. கர்ணங்களும் கிராம முன்சிப்புகளும் வெட்டி தலையாரிகளும் தரையில் கால் பாவாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். வாசலில் பந்தல் போட்டு தோரணம் கட்டி கொண்டிருந்தனர் சிலர். உள்ளே துடைப்பம் தேயும்படி தரையை பெருக்கிக் கொண்டிருந்தனர் சிலர். உக்கிரான அறையில் ஒருவர் கறிக்காய் உப்பு புளி சாமான்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். அவர்தான் கிராம முன்சீப்பு கிண்டாமணி முதலியார். பால்ய வயது காய்கறியில் இருந்த ஒரு சின்ன முட்டைக்கோசானது அவருடைய இருதயத்தை கொள்ளை கொண்டிருந்ததாக தெரிய வந்தது. அதை அவர் அப்படியும் இப்படியும் திருப்பி திருப்பி பார்த்தார். முகர்ந்து பார்த்தார். வாயை சப்பு கொட்டினார். அப்புறம் பெருமூச்சு விட்டார். இனியே எமக்குன் அருள் வருமோ என கருதி ஏங்குதே நெஞ்சமையோ என்று வாய்க்குள்ளே பாடத் தொடங்கினார். இதற்குள் கணக்கப்பிள்ளை காலமேகராவ் கையில் செம்புடன் அங்கு வந்து சேர்ந்தார். ஓ மணியகார, நீயும் நானும் இந்த உத்தியோகம் பார்க்கறத விட ஷவரம் பண்ணலாம் என்றார். ஷவரம் பண்ணுகிறது என்றால் லேசு என்று நினைக்கிறீர்கள் போலிருக்கிறது. ராயரே, சென்னை பட்டணத்தில் ஒரு சலூன் இருக்கிறதாம். அதிலே ஒரு ஷவரத்துக்கு 3 ரூபாயாம் என்றார் முன்சீப்பு. பிறகு சரிதான், போன காரியம் என்ன என்று கேட்டார். ஊரெல்லாம் சுற்றி 1.5 சேர்ப்பால் தான் அகப்பட்டது என்றார் கர்ணம். இவ்வளவு தடபுடலுக்கும் காரணம் என்னவென்று கேட்டால், தாசில்தார் பிரம்மஸ்ரீ லஞ்சநாத சாஸ்திரி அன்று தமது தர்மபத்னி சமேதராக அங்கு எழுந்தருள்வார் என்று செய்தி வந்திருந்ததுதான். வழக்கத்தை விட அதிக ஜரூராக இந்த தடவை தாசில்தார் விஜயத்துக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் சென்ற வருஷத்து ஜமாபந்தியின் போது நேர்ந்த ஒரு முக்கிய சம்பவம் கிராம உத்தியோகஸ்தர்களின் மனத்தை எல்லாம் கலக்கி இருந்ததுதான். அப்போதிருந்த தாசில்தார் திருவாளர் பெத்த பேராசை பிள்ளை என்பவர் தம் கையினால் சில்லறை வாங்குவதில்லை என்ற தீவிர விரதம் கொண்டவர். வாங்கினால் நோட்டுகளாதான் வாங்குவார். ஜமாபந்தியின் போது அவர் கிராம உத்தியோகஸ்தர்களை பட்சபாதமில்லாமல் நடத்தினார். தலைக்கு 10 ரூபாய் தட்சணை வைக்க வேண்டுமென்றார். ஒரு கணக்க பிள்ளைக்கு போதாத காலம் இருந்தது. பத்திரிகைகள் படித்து வந்ததன் பலன் அது. தாசில்தாருடைய குணாதிசயங்களை ஒரு அழகான ஹாசிய கட்டுரை போல் எழுதினார். இவ்வளவு ரசமான கட்டுரை எழுதிவிட்டு தம்முடைய பெயரை மறைக்கவோ புனைப்பெயர் வைத்துக்கொள்ளவோ அவருக்கு விருப்பமில்லை. மேற்படி சம்பவம் சமீபத்திலேதான் நடந்திருந்ததாகையால் திருவாளர் பெத்த பேராசை பிள்ளையின் ஸ்தானத்துக்கு இப்போது வந்திருந்த பிரம்மஸ்ரீ லஞ்சநாத சாஸ்திரியை வரவேற்பதில் கிராம உத்தியோகஸ்தர்கள்
தீவிர கவனம் செலுத்தி வந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் தீரா துயரம் ஐயங்காரும் தாசில்தாரின் கேம்ப் கிளப் விகாரம் பிள்ளையும் வந்து சேர்ந்தனர். சுற்று பக்கத்திலிருந்து எல்லா கர்ண கிராம முன்சிப்புகளும் வந்திருக்கிறார்களா என்று அவர்கள் சோதனை செய்த பின் உக்கிரான அறைக்கு சென்று போஜன பதார்த்தங்களை பார்வையிட்டனர். ஒரு பெரிய செம்பின் அடிவாரத்தில் ஒட்டி கொண்டிருந்த பாலை கண்டதும் விகாரம் பிள்ளைக்கு பெரும் கோபம் வந்தது. அவர் கிராம முன்சிப்பை ஓடவிடவே அவர் வெட்டி தலையாரிகளை ஓடவிட்டார். விகாரம் பிள்ளை அப்பால் போனதும் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிராம முன்சிப்பின் காதோடு, ஓய், சுத்தம் மோசமாயிருக்கிறரே, பாலை தீர்த்த மாட்டி வைக்கிறதா நேங்கானும், வருகிறவர் சாஸ்திரிகளாச்சே என்றார். சுபதின சுபயோக சுப முகூர்த்தத்தில் தாசில்தார் லஞ்சநாத சாஸ்திரியும் அவருடைய தர்ம பத்தினி ஸ்ரீமதி கற்பகாம்பாளும் மைத்துனி சௌபாகியவதி செல்லக்கிளியும் குழந்தைகள் அரை டஜனும் மேற்கத்தி மாடு கட்டிய 2 வில்வண்டிகளில் ஜாம் ஜாம் என்று வந்து இறங்கினார்கள். வந்த களைப்பு நீங்கியதும் அம்மாள் உக்கிரான அறையை பார்வையிட சென்றனர். கணக்கப்பிள்ளை ராயர் பயபக்தியுடன் முன்வந்து, என்ன டிஃபன் போட சொல்கிறது என்று கேட்டார். நீர் யார்? நான் தான் உள்ளூர் கர்ணம். பரிசாகரனிங்கே? அம்மாளை கண்டதும் கதவிடுக்கில் ஒளிந்து கொண்ட பரிசாகர முத்துவையர் இப்போது வெளியே வந்தார். இதோ இருக்கிறேன் என்றார். நீதானா? உன் துணியை பார்த்தாலே சாப்பாடு வேண்டிராது போலிருக்கே. இருக்கட்டும், சேமியா கேசரி போட தெரியுமா? தெரியும் என்றார் முத்துவையர். ஆனால் ராயருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் சேகரித்திருந்த சாமான்களில் சேமியா இல்லை. இந்த அம்மாள் வெகு கெட்டிகாரி, எது இல்லையோ அதை பார்த்து கேட்கிறாள், பார்த்தாயா என்று நினைத்து கொண்டு, இதோ வாங்கி வர சொல்கிறேன் என்றார். ரொம்ப பேஷ், சேமியா கூட வாங்கவில்லையா என்று அம்மாள் உதட்டை ஒரு மடிப்பு மடித்தாள். ராயர், இதோ வந்துவிட்டது என்று ஓட்டம் பிடித்தார். மறுநாள் ஸ்ரீமதி தாசில்தாரணி அவர்கள் தீர்த்தம் ஐயங்காரையும் விகாரம் பிள்ளையையும் கூப்பிட்டனுப்பிய போது அவர்கள் அஸ்தியில் சுரத்துடன் தான் போனார்கள். ஆனால் அம்மாள் வழக்கத்தை விட அதிக முகமலர்ச்சியுடன் இருப்பதைக் கண்டதும் கொஞ்சம் மனம் தேறினார்கள். ஐயங்காரே, நம்ம ஆத்துல கல்யாணம் வச்சிருக்கு என்றாள் அம்மாள். இவர்களுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் சந்தோஷம் என்றார்கள். ஆனால் கொஞ்சம் தர்ம சங்கடமாய் போய்விட்டது. இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்களே, பார்த்து கொள்கிறீர்கள். அதற்கென்ன சந்தேகம், பேஷாய் பார்த்து கொள்கிறோம் என்றார்கள். எதை பார்த்து கொள்வது என்று மட்டும் அவர்களுக்கு விளங்கவில்லை. செல்லக்கிளையை பெரிய இடத்துல கொடுத்திருக்கு, உங்களுக்கு தான் தெரியுமே. சம்பந்தி சப்ஜட்ஜ், ஒருவேளை அவர்கள் வந்தாலும் வருவார்கள். கல்யாணம் சிறப்பாய் நடத்த வேண்டும். இப்பொழுதுதான் அவர்களுக்கு கொஞ்சம் விளங்க ஆரம்பித்தது. ஆனால் இவர்களுடைய ஆச்சரியமும் திகைப்பும் அதிகமாயின. இந்த ஸ்திரீயின் துணிச்சல் தான் என்ன! கேம்புக்கு வந்த இடத்தில் தங்கைக்கு ரிதுஸ்தான கல்யாணம் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்களே. இந்த சமயத்தில் தாசில்தார் உள்ளே வந்தார். என்ன ஆரை, சமாசாரம் கேட்டீர்கள் அல்லவா? எக்கச்சக்கமாய் கல்யாணம் ஏற்பட்டிருக்கிறதே. 2 வண்டி வைத்து இவர்களை ஊருக்கு அனுப்பிவிடலாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் நினைக்கிறது என்ன, அதெல்லாம் பேசாய் நாங்கள் இருக்கிறோம், பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இனிமேல் கிளம்பி ஊருக்கு போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுகிறதென்றால் முடியுமோ? நீங்களும் கேம்பில் இருந்து வர முடியாது. நான் தனியாய் ஒண்டிக்காரி என்ன செய்வது? என்ன விகாரம் பிள்ளை, என்ன சொல்கிறீர்கள்? அம்மா சொல்கிறதும் வாஸ்தவந்தானே என்றார் விகாரம் பிள்ளை. தாசில்தார் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் முகத்தை பார்த்தார். எல்லாம் இங்கேயே பேஷாய் நடத்திவிடலாம் அண்ணா என்றார் ஆரை ஐயங்கார். சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கே கூடியிருந்த கிராம முன்சிப்பு கணக்க பிள்ளைகள் எல்லாரும் மேலக்காரன் பூக்காரன் முதலியவர்களை தேடி சென்றார்கள். அன்று இரவு கணக்க பிள்ளை ராயர் தமது மனைவியிடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்களும் 18 முழம் புடவையை கட்டிக்கொண்டு பொம்மநாட்டிகள் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிறீர்களே, தாசில்தார் சம்சாரம் வந்திருக்கிறாள். என்ன சாமர்த்தியம், என்ன சாமர்த்தியம்! அவளுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு லாடு பிடிப்பதற்கான சாமான் வேண்டியிருந்தது. பரிசாரகன் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஜாபிதா போட்டிருந்தான். ஏண்டா, 300 லாடுக்கு 3.25 விசை சர்க்கரை தானே திட்டம், எப்படி 4 விசை போட்டிருக்கிறாய் என்று தாசில்தார் சம்சாரம் கேட்டாள். பரிசாரகன் பாட்டுக்கு விழித்து போய்விட்டான்.
பொம்மநாட்டி என்றால் அப்படியல்லவா நாளும் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவு தெரிந்தவள் என்கிறீர்களே. நம்ப ஆத்திலும் 2 குழந்தைகள் இருக்கே. ராயரை இந்தாரும் 2 லாடு எடுத்துக்கொண்டு போய் குழந்தைகளிடம் கொடும் என்று சொல்ல தெரிந்ததா? என்னமோ காணாத கண்டது போல் ஆகாசத்தில் தூக்கி வைக்கிறீர்களே என்றாள் ராயர் மனைவி. ராயருக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தாசில்தார் மனைவி மீது தாங்கள் இருந்தது. அந்த அம்மாள் அந்தண்டை இந்தண்டை போனால் மெதுவாக ஒரு லாடு சாப்பிட்டு விடலாம் என்று அவர் சமையலறை பக்கம் அடிக்கடி போய்க் கொண்டிருந்தார். ஆனால் அது பலிக்கவில்லை. லாடு பூராவும் பிடித்து கூடையில் அடுக்கி சாமான் அறையில் வைத்து பூட்டிய பிறகுதான் அம்மாள் நகர்ந்தாள். ஆயினும் அது கூட ராயருக்கு அந்த அம்மாளிடம் ஒரு விதத்தில் பக்தி விசுவாசத்தையே உண்டாக்கிற்று. நம்ம வீட்டு பிள்ளைகளாயிருந்தால் எங்கேயாவது போய் யார் வாயாவது பார்த்து கொண்டு நிற்கும். வந்தவர்கள் போனவர்கள் எல்லாரும் தலைக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு போவார்கள். அந்த அம்மாளிடம் நடக்குமாது என்று எண்ணி வியந்தார். ஸ்நான தினத்தன்று ஊர்வலம் நடத்த வேண்டிய விஷயமாக யோசிப்பதற்கு ஒரு ஆலோசனை சபை கூடிற்று. மோட்டார் கிடையாது என்று தெரிந்தபோது தாசில்தாரனுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு அளவில்லை. இது தெரிந்திருந்தால் டவுனுக்கே போயிருக்கலாமே என்று கூட சொன்னாள். முயற்சியில் ஒன்றும் குறைவில்லை. சுற்றுப்பக்கம் 10 மைல் தூரத்தில் உள்ள பெரிய மிராசுதாரர்களின் மோட்டார்களுக்கெல்லாம் ஆள் விடப்பட்டது. இவர்கள் எல்லாம் நெல்களம் ₹1 விற்றபோது மோட்டார் வாங்கினார்கள். இப்போது அவை கொட்டைகளில் தூங்கின. ஒன்றுக்கு டயர் இல்லை, ஒன்றுக்கு கியர் இல்லை, மற்றொன்றின் இன்ஜின் பழுது. எல்லாம் சரியா இருந்தாலும் டிரைவர் கிடையாது. இப்படியாக மோட்டார் இல்லை என்று தெரிந்து போன பிறகு ஒருவர், பழைய நாளை போல் புஷ்ப பல்லக்க வைத்தால் என்ன என்று கேட்டார். பேஷ், சரியான யோசனை என்றாள் அம்மாள். உடனே வீராசாமி நாயுடுக்கு ஆள் விட்டார்கள். நாயுடு வந்து அச்சாரம் வாங்கி கொண்டு சென்றார். புதன்கிழமை ஸ்நானம் ஊர்வலமெல்லாம் நடைபெற வேண்டும். கிராமவாசிகள் எல்லாரும் இந்த வைபவத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். புஷ்ப பல்லக்கு காட்சி அவர்கள் பார்த்த இன்றைக்கு 15 வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. வீராசாமி நாயுடுவின் உற்சாகத்தையோ சொல்ல வேண்டியதில்லை. புஷ்பத்துக்கு அவன் அச்சாரம் கொடுக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டான். ஆகவே செவ்வாய்க்கிழமை இரவு திண்ணையில் படுத்துக்கொண்டு அவன் மானசீகமாய் புஷ்ப பல்லக்கு ஜோடித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கிராம முன்சிப்பு கிண்டாவாணி முதலியார் வந்து, ஓய் வீராசாமி நாயுடு, பல்லாக்கம் வேண்டாம், பாடையும் வேண்டாம் என்று சொன்னதும் நாயுடுவுக்கு எவ்வளவு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நீங்கள் யோசியுங்கள். மறுநாள் அதிகாலையில் தாசில்தார் தமது பரிவார தேவதைகள் சமேதராய் வில் வண்டிகளில் பிரயாணமானார். ஊரார் எல்லாரும் வியப்பும் ஏமாற்றமும் அடைந்தார்கள். விசாரித்ததில் விஷயம் பின்வருமாறு என்று தெரியவந்தது. ஜில்லா கலெக்டர் பல்டன் துரை அணைக்கட்டை பார்வையிடுவதற்காக வருவதாகவும், வழியில் கோவிந்தகுடி முசாபரி பங்களாவில் புதன்கிழமை மத்தியானம் ஜாகை போடுவார் என்றும் முதல் நாள் சாயங்காலம் செய்தி வந்ததாம். ஆகவே தாசில்தாரணி தன்னுடைய உத்தேசத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. சௌபாக்கியவதி செல்லக்கிளியின் ஜாதகத்தில் புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் செல்லும் பாக்கியம் விதிக்கப்பட்டிருக்கவில்லை. புதன்கிழமை அதிகாலையில் தாசில்தாரையும் அவருடைய பரிவாரங்களையும் மூட்டை கட்டி அனுப்பியதும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஏனோ கணக்கை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து ரூபாய் அணா பைசாக்களுடன் மல்லு கொடுத்து கொண்டிருந்தார். இதற்கு காரணம் லஞ்சநாத சாஸ்திரியார் தம்முடைய கேம்புக்காக மொத்த கிராம அதிகாரியிடமிருந்து வசூலான தொகை, செலவான தொகை இவைகளுக்கு கணக்கும் பாக்கி தொகையும் தம்மிடம் அடுத்த கேம்பில் கொண்டு வந்து ஒப்புவிக்க வேண்டும் என்று கட்டளை இருந்ததுதான். மிச்ச பணத்திலிருந்து ஒரு நிலை கண்ணாடி, ஒரு சேவிங் செட், ஒரு சென்ட் பாட்டில், 2 பவுண்ட் சாக்லேட், ஒரு செட் பிரெஞ்சு படுக்கரை படங்கள் வாங்கி கொண்டு வரவேண்டுமென்று தாசில்தார் சொல்லியிருந்தார். உபயவே தீரா துயரம் ஐயங்கார் இவ்வாறு கணக்கு போட்டு கொண்டிருக்கையில் கர்ணங்களும் கிராம முன்சிப்புகளும் மூளைக்கொருவராய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இந்த தடவை அவர்கள் பெரிய கலெக்டர் பல்டன் துரையின் திருக்குஷ்டியை நிரப்புவதற்காக கோழி முட்டைகளையும் குள்ள வாத்துகளையும் தேடி சென்றார்கள். அவர்களுடைய அவசரத்தில் அன்னங்களை கூட வாத்துக்கள் என்று அவர்கள் நினைத்துவிடக் கூடுமாதலால், நேயர்களே, சீக்கிரம் எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். நன்றி. இணைந்திருங்கள் இப்படிக்கு எம்மொழியுடன். இப்படிக்கு செல்லம்மா பிரியதர்ஷினி.